டஃப் அண்ட் ஹார்டா தான் சிட்ரான் நிறுவனத்துக்கு வரும் காலங்கள் இருக்க போகுது. இங்க எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி, சிட்ரான் காரை நம்பி இப்ப வாங்கலாமா வேண்டாமா? சிட்ரான் நிறுவனம் இந்தியாவில் இருப்பாங்களா? தென் ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ல ஃபீச்சர்ஸ் இல்லாம தென் ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகி ஒரு அன்பினிஷ்டு ப்ராடக்டா தான் மக்களுக்கு அது உணர்வை கொடுத்துச்சு. பசால்ட் மாதிரி ஒரு அருமையான கார் இந்தியாவில் விற்க முடியாம போவதற்கான மேஜர் காரணம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம் மக்கள் ட்ரஸ்ட்காக, ரிலையபிலிட்டிக்காக, நம்பிக்கைக்காக மாருதி அண்ட் டொயோட்டா பக்கம் போவது இயல்பு. அதுவே ஃபீச்சர்ஸ் ஓரியன்டா பார்க்குறவங்க ஹியூண்டை அண்ட் கியா போன்ற ஒரு கொரியன் ஆட்டோ மேக்கரை ப்ரிஃபர் பண்ணி ஓடுவாங்க. தென் மஸ்குலரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ், சேஃப்டி இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணினாங்கன்னா டாடா மஹிந்திரா போன்ற நம் இந்தியன் பிராண்ட்ஸை மக்கள் நோக்கி ஓடுவது இயல்பு. பட் இங்க இந்தியாவில் சிட்ரான்னு சொல்லி ஒரு யூரோப்பியன் பிராண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளான காசை வச்சிருந்தாலும் பேசிக்கான ஒரு சில விஷயங்களை மிஸ் அவுட் பண்ணினதால சிட்ரானோட இனிஷியல் லான்ச் கார்ஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ல ஃபெயிலியரை தான் சந்திச்சிருக்கு. இங்க எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி, சிட்ரான் காரை நம்பி இப்ப வாங்கலாமா வேண்டாமா? சிட்ரான் நிறுவனம் இந்தியாவில் இருப்பாங்களா இல்ல வெளியேறிடுவாங்களா? வாங்க இன்னைக்கு அந்த பிராண்டோட பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு எல்லாத்த பற்றியும் ஒரு கிளியரான புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். இங்க எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, சிட்ரான் நிறுவனம் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள 1990s காலகட்டத்தில் என்ட்ரி ஆகி பிசினஸ் சரி வர இல்லாததால எக்ஸைட் ஆகி இந்தியாவை விட்டு வெளியேறினாங்க. பிரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட் அதாங்க அந்த சிகே பிர்லா குரூப் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு சிட்ரான் ஏஎக்ஸ் அண்ட் பிஎக்ஸ் மாடலை இந்தியாவில் பில்ட் செய்ய முயன்றாங்க பிரெஞ்சு பிராண்டான சிட்ரான் நிறுவனம். புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அன்கிளியர் பாலிசி, வீக்கான சர்வீஸ் நெட்வொர்க், அது கூடவே அந்த 1990s காலகட்டத்தில் ஹிண்டை மற்றும் மாருதி கிட்ட இருந்து வந்த ஸ்டிஃபான காம்படிஷன் எல்லாமே சேர்ந்து 1997ல அந்த பிரீமியர் ஆட்டோமொபைல் அண்ட் சிட்ரானோட ஜாயிண்ட் வெஞ்சரை முடிவுக்கு கொண்டு வர வச்சது. இதனால அவங்களோட கார் மார்க்கெட்டுக்கு வருவதற்கு முன்னவே பிரெஞ்சு பிராண்டான சிட்ரான் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறுவதா முடிவெடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் சரியா 24 வருஷம் கழிச்சு சிட்ரானோட C5 ஏர்கிராஸ் அப்படின்ற வண்டியை வச்சு இந்தியாக்குள்ள கம்பேக் கொடுக்கறாங்க சிட்ரான் நிறுவனம். ஃபீச்சர்ஸை மேஜரா கன்சிடர் பண்ற பிரீமியமான இந்த எஸ்யூவி 30 to 35 லாக் பிரைசிங்ல டீசல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட மட்டுமே எடுத்து வரப்பட்டுச்சு. அருமையான கார், ஸ்ட்ராங்கான யூரோப்பியன் பில்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன், இது எல்லாமே அங்க இருந்தாலும் லிமிடெட் சேல் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் தென் புவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த காரோட சேல்ஸை முடிச்சு விட்டுச்சு. சரி, பிரீமியம் செக்மெண்ட் தான் சரி வர நடக்கல, பட்ஜெட்குள்ள என்ட்ரி ஆகலாம்னு முடிவு செஞ்சு i20, ஆல்ட்ராஸ், பலினோ போன்ற கார்கள் இருக்கக்கூடிய பிரைஸ் ஃப்ரேம்ல சிட்ரானோட C3 ஹேட்ச்பேக்கை அறிமுகம் செஞ்சாங்க இந்த நிறுவனம். ஃபீச்சர்ஸை மேஜரா கன்சிடர் பண்ற இந்தியன் மார்க்கெட்ல சிட்ரான் C3யோட லான்ச் டைம்ல அலைவல்ஸ் கிடையாது, ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கொடுக்கல, தென் ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ல ஃபீச்சர்ஸ் இல்லாம தென் ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகி ஒரு அன்பினிஷ்டு ப்ராடக்டா தான் மக்களுக்கு அது உணர்வை கொடுத்துச்சு. எக்ஸலண்டான டர்போ என்ஜின், தென் சுப்பீரியரான ரைட் கம்ஃபர்ட் கொண்ட அற்புதமான சஸ்பென்ஷன், இது எல்லாமே இருந்தாலும் அது மார்க்கெட்ல ஒரு நீஷ் கஸ்டமர்ஸ் கிட்ட தான் போய் சேர்ந்துச்சு. பெருசா நம்பர்ஸ் இல்ல. தென் அதன் பின் C3 ஏர்கிராஸ் ஒரு பிராக்டிகலான கிராஸ் ஓவர் எஸ்யூவி தான். பட் இனிஷியலா அதுலயும் ஃபீச்சர்ஸ் லேக் ஆச்சு. தென் லான்ச் டைம்ல ஆட்டோமேட்டிக்ஸ் கூட அங்க கொடுக்கலங்க. 2 ஏர்பேக்ஸ் தான் கொண்டதா அந்த மாடல் இருந்துச்சு. பெரிதளவுல ஃபீச்சர்ஸ்ல மிஸ் அவுட் பண்ண ரொம்ப லிமிட்டட் நம்பர் சேல்ஸ் தான் அந்த கார் பார்த்துச்சு. 10 லாக் பிரைசிங்ல மற்ற பிராண்ட்ஸ் டெக் அண்ட் ஃபீச்சர்ஸ் பேக்டா கார்கள் வச்சிருந்தப்போ இவங்க அங்க ஒரு அவுடேட்டட் மாடலா ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிராக்டிகலான கிராஸ் ஓவர் எஸ்யூவி அங்க கம்பீட் பண்ண முடியாதது ரொம்பவே வருத்தமாகவும் இருந்துச்சு. இந்தியால இன்னுமே 93+ பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் நெட்வொர்க்ஸ் தான் சிட்ரான் கிட்ட இருக்கு. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, இதே போல இந்தியாக்குள்ள வந்த கியா நிறுவனம் மேஜரா சக்சீட் ஆக காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களோட வைடான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க், தென் அவங்க ஃபீச்சர்ஸ் ஓரியன்டா அவங்களோட கார்களை வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க. சிட்ரான் அட்லீஸ்ட் வைடான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் உள்ளது போயிருந்திருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் சிட்ரான் நிறுவனம் வேக்கப் ஆனாங்க. 2024 to 2025 டைம் லைன்ல இந்த டேபிள் பார்க்கறப்ப உங்களுக்கே புரியும், அவங்களோட கார்களுக்கு நிறைய அப்டேட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அலாய் வீல்ஸ், 6 ஏர்பேக்ஸ், பவர் விண்டோஸ், வயர்லெஸ் சார்ஜிங், தென் பசால்ட் கூப்பே எஸ்யூவியை கிராஷ் டெஸ்ட்டுக்கு கொடுத்து 4 ஸ்டார் இன்கப் ரேட்டிங்ஸும் வாங்கினது குறிப்பிட வேண்டிய விஷயம். பசால்ட் மாதிரி ஒரு அருமையான கார் இந்தியாவில் விற்க முடியாம போவதற்கான மேஜர் காரணம் சிட்ரான் நிறுவனத்தோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, தென் அவங்களோட டைனி டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸ் தான். அவ்வளோ கம்ஃபர்டபுளா அடிப்படை ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி நல்ல டிரைவபிலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்டோட அந்த காரை கொடுத்துருப்பாங்க. பட் டாப் ஆஃப் த லைன் ஆட்டோமேட்டிக் போறப்போ ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் கூட இல்லாம மிஸ் பண்ணினது ரொம்பவே வருத்தம்
அழுத்தத்தை கொடுத்துச்சு. சரி, இவங்களை பத்தி ஒரு சின்ன டேட்டா ட்ரிவன் அனாலிசிஸ்க்குள்ள போலாம். டைனியான டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸ் அண்ட் டெமோ வெஹிக்கிள்ஸோட அவைலபிலிட்டி இந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸை மேஜர் பீப்புள் அனுபவிக்க முடியாம போவதற்கான காரணமா அமைஞ்சது. தென் டயர் 2 அண்ட் டயர் 3ல பெரிதா இந்த பிராண்டோட அவேர்னஸ் மார்க்கெட்டிங் டீம் எடுத்து போகாதது, பிராண்ட் இந்தியால இருக்கும் வெளியே போகாது அப்படின்ற அஷூரன்ஸை கொடுக்க தவறினது எல்லாமே இன்னைக்கு சிட்ரனோட இந்தியன் மார்க்கெட்டை கொண்டுட்டு வருதுங்க. இன்னொன்னு, ரீசேல் வேல்யூவை இந்தியால மக்கள் கன்சிடர் செய்வது ஒரு வழக்கம். அதுல சிட்ரன் மேஜரா ஒரு ஆங்ஸைட்டியை கொடுத்துருது. காரணம், டிப்ரிசியேஷன் அதிகம் ஆஸ் பர் கரண்ட் மார்க்கெட் டேட்டாஸ். ரைட் கம்ஃபர்ட் அண்ட் டிரைவபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு கூடவே அவங்களோட ரைவல்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு சில ஃபீச்சர்ஸ் லைக் க்ரூஸ் கண்ட்ரோல், கனெக்டட் டெக், ESP, 6 ஏர்பேக்ஸ், தென் கிமிக்கியான அந்த சன்ரூஃப் இனிஷியலாவே கொடுத்திருந்தா நம்பர்ஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். நெட்டிசன்ஸ் இவங்களோட கார் கொடுக்கிற ரைட் கம்ஃபர்ட்டை ஃப்ளோட்டிங் கார்பெட் எஃபெக்ட்னு செல்லமா அழைக்கிற அளவுக்கு எக்ஸலண்டா இருக்கும். தென் அவங்களோட யூனிக்கான டிசைன், பசால் கூப்பே SUV எல்லாம் பார்க்கறப்போ நீட் அண்ட் கிளீனா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை தரும். பிரைசிங்கும் பார்க்கறப்போ சீப்பர் தான். காம்படிட்டர்ஸை காட்டிலும் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர்ஸ் இவங்க 50,000 to 1 லட்சம் வரைக்கும் குறைச்சு கொடுத்தாங்க. பட் ரியாலிட்டி இந்தியன் மார்க்கெட் இஸ் மோர் தென் தட்ங்க. ஃபீச்சர்ஸ் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. சரி, சிட்ரானோட சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி தான் என்ன? அதுதானே இப்போ உங்களை மாதிரி அவங்களோட கார்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். வாங்க அதை பத்தி புரிஞ்சுக்கலாம். 2026ல அவங்க ஃபோக்கஸ் பண்ற மார்க்கெட்ஸ் தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா. தென் அதில் இருக்கக்கூடிய டயர் 2 நெட்வொர்க்ஸ் தாங்க. ஆல்ரெடி இருக்கிற டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸை கிட்டத்தட்ட டபுள் த மடங்கு எடுத்துட்டு போக சிட்ரான் நிறுவனம் முடிவு செஞ்சிருக்காங்க. தென் ஸ்டெலண்டிஸோட எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட EV போர்ட்ஃபோலியோவை என்ஹான்ஸ் பண்ண பிளான்ஸ் வச்சிருக்காங்க. லோக்கலைசேஷனுக்குள்ள இறங்கி இந்தியா லிட் C-Cubed பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி சிட்டி அண்ட் SUV காசை ஃபியூச்சர் லைனப்பா எடுத்துட்டு வர சிட்ரான் நிறுவனம் R&Dக்குள்ள இறங்கியிருக்காங்க. இது கூட சர்வீஸ் அண்ட் வாரண்டிஸ்ல என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 5 to 7 year அஷூரன்ஸ் பேக்கேஜஸ், தென் ஸ்பேர் பார்ட்ஸோட வைட் அவைலபிலிட்டி, தென் மோர் மாடல்ஸோட டெமோ வெஹிக்கிள்ஸ் அவைலபிலிட்டி, இது கூட எல்லாமே பெட்டரா இனி எடுத்து போவதா சிட்ரன் நிறுவனம் கிளைம் செஞ்சிருக்காங்க. முக்கியமான விஷயம், பிராண்டோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண ப்ராப்பரான மார்க்கெட்டிங்குள்ள இறங்க பிளான்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. லாங் டேர்ம் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டடியான growthக்குள்ள போகத்தான் அவங்களோட எய்ம் இருப்பதா சிட்ரனோட CEO ரீசென்ட் டைம்ல கிளைம்ஸ் கொடுத்திருக்கார். இந்தியால சிட்ரன் வின் பண்ணுமான்னு கேட்டா ஃபீச்சர்ஸ்ல இருந்த கேப்ஸை சரி செஞ்சு, தென் இம்ப்ரூவ்ட் சேஃப்டி அண்ட் என்ஹான்ஸ்டு டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸை வச்சு ஒரு அன்பினிஷ்டு பிராண்டா இருந்த இவங்க இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ஸை டெஃபினெட்லி காட்டியிருக்காங்க. இனி அவங்க எடுக்கிற அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கூடவே டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸோட வைடனிங் அடுத்த வருஷம் எண்ட்குள்ள கொஞ்சமாச்சும் நடந்தா தான் சர்வைவல் பெட்டரா இருக்கும். அதுதான் ரியாலிட்டியும் கூட. டஃப் அண்ட் ஹார்டா தான் சிட்ரான் நிறுவனத்துக்கு வரும் காலங்கள் இருக்க போகுது. பட் இம்பாசிபிள்னு அதை சொல்லிட முடியாது. பாப்போம் சிட்ரான் என்ன பண்றாங்கன்னு. நீங்க ஒரு சிட்ரான் கார் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் சிட்ரான் பத்தி மக்களும் பெட்டரான ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ளட்டும். ஐ ஹோப் இந்த வீடியோ சிட்ரான் பத்தி கேட்டுட்டு இருந்தா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றது தான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்பேர் குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கு. அதை சர்ச்சர் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.